முன்னாடி என்ன வந்ததுன்னா, சீமான் அவர்கள் பாஜகவோட காசை வாங்கிக்கிட்டு இல்ல பாஜகவோட நினைப்பாக இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிப்பது, திராவிட கட்சிகளை அழிப்பது, திராவிட சித்தாந்தத்தை அழிப்பது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சீமான் செயல்படுகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆரம்ப நிலையில இருந்தது. ஒரு திராவிடத்தை அதிகமா எதிர்க்கும் போது அப்போல்லாம் அது இல்ல அப்படின்னு மறுத்து அதன் பிறகுதான் RSS தாக்கி பேசினார் சீமான். இன்னைக்கு RSS நடத்துற நிகழ்ச்சியில இணக்கமாக செயல்பட்டு அவர் ஆதரிச்சு பேசுறார். RSS நிகழ்வுல இவ்வளவு நெருக்கமாக போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அதுவும் தேர்தல் நேரத்துல? அப்போ இது பல கேள்விகளை எழுப்பும் போது சீமான் அவர்கள் அப்போ பாஜகவுடைய இல்ல RSS இணக்கமாக செயல்பட்டு உண்மையிலேயே திராவிட கட்சிகளையும் திராவிட சித்தாந்தத்தையும் தமிழ்நாட்டுல அழிக்கதான் இது போன்ற செயல்பாடுகளை செய்கிறாராங்கிற ஒரு டவுட் இப்ப வர ஆரம்பிக்குது. அதனால மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் நான் பாக்குறேன். அதனால சீமான் அவர்களுடைய செயல்பாடு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது, ஆச்சரியமாவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் மாற்றி மாற்றி பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு.